இப்போ பார்த்தோன்னா, நடிகை சோபிதா அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்ற சம்பவம் மிகப்பெரிய அளவில் சின்னத்திரை உலகில் தொடர்கதையாக மாறி வந்துட்டுருக்கு. கடந்த சில ஆண்டுகளில் பல நடிகர்கள் திடீர்னு தற்கொலை செய்துக்கிற சம்பவங்கள் ரசிகர்களை அதிர்ச்சியில் வச்சிருக்கு. இந்த நிகழ்வு சினிமா உலகின் மறுபக்கத்தை வெளிப்படுத்துது. கன்னட சின்னத்திரை மற்றும் சினிமாவில் பிரபலமான நடிகை சோபிதா சிவனா தனது ஹைதராபாத் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சோபிதா அவர்கள் 12 சீரியல்களிலும் பல திரைப்படங்களும் நடிச்சிருக்காங்க. அவரது நடிப்பு ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கு. சோபிதா கர்நாடகாவை சேர்ந்தவங்க, திருமணமானவங்க. கடந்த 2 வருடங்களாக ஹைதராபாத்தில் தான் இருக்காங்க. நவம்பர் 30 அன்று ஃபேனில் பார்த்தோன்னா சாரியை தூக்கில் போட்டு பார்த்தோன்னா தற்கொலை செய்திருக்கிறாங்க. இதற்கான காரணம் குறித்து போலீஸார் விசாரணை நடத்தி வராங்க. பல உண்மைகள் விரைவில் வெளிப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களிடம் விசாரணை நடத்தி வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்கிறேன் அப்படின்ற பேரில் சிலர் செய்யக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கே ஆபத்தாக அமைஞ்சிடும். தாய்லாந்தின் கோசா சாமுய் தீவில் பார்த்தோன்னா இருக்கக்கூடிய கடற்கரையில் யோகா பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ரஷ்ய நடிகை கமிலா பெல்யாட்ஸ்காயா ராட்சதாலையில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. நடிகையினுடைய மரணம் தொடர்பாக இப்போ பார்த்தோன்னா மீட்பு பணியினர் ஈடுபட்டிருக்காங்க. அதோட தலைவரான சாய்ஃபோன் சஃபிசெரட் கோய் ஸ்மோய் கடற்கரைகளில் முழுவதும் எச்சரிக்கை போர்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அதில் பார்வையாளர்களுக்கு தெரியும் வகையில் எச்சரிக்கை பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கு. மேலும் மழைக்காலத்தின் போது சுற்றுலா பயணிகளை நாங்கள் தொடர்ந்து எச்சரிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நடிகை யோகா செய்த இடத்தில் எச்சரிக்கை கொடிகள் மற்றும் பலகைகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சம்பவம் நடந்த இடம் இயற்கை காட்சிகளை ரசிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அந்த வகையில் எதிர்பாராத அலையின் காரணமாகவே அவங்க இந்த விபத்துக்கு ஆளாகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கூடவா நடக்கும் அப்படின்னு இந்த போன்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கே ரொம்பவே வேதனையாக இருக்குது. யோகா செய்யணும்னு போனவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஆக மொத்தத்தில் நம்மளுடைய பிறப்பு எப்படி வரும்ன்றது தெரியாது, அதே போல் நம்மளுடைய இறப்பும் எப்படி வரும்ன்றது தெரியாதுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லணும். நடிகையினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம்.